பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என சொல்வார்கள். ஆனால் அந்த பாம்புகளை நாம் எளிதில் காண முடியாது. இப்படி பாம்புகள் எளிதில் கண்ணில் படாத இயல்பு காரணமாக அதனுடைய மொத்த எண்ணிக்கையை மதிப்பிடுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுவது போல எந்த ஒரு நாட்டிலும் உள்ள பாம்புகளின் மொத்த எண்ணிக்கையை மதிப்பிடுவதற்கு ஒப்பீட்டளவில் சில ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முக்கியமாக அப்படி செய்வது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்பதே இதற்கு காரணம். இருந்தாலும் விஞ்ஞானிகளால் அளவிடக்கூடியது என்னவென்றால் தேசிய எல்லைகளுக்குள் ஆவணப்படுத்தப்பட்ட அறியப்பட்ட பாம்பு இனங்களின் எண்ணிக்கை. உலக அளவில் 3500க்கு மேற்பட்ட பாம்பு இனங்கள் இருப்பதாக பதிவுகள் தெரிவிக்கின்றன. அதில் சுமார் 600 இனங்கள் மட்டுமே விஷம் கொண்டவை. வெறும் 200 இனங்கள் மட்டுமே மனிதர்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. வனவிலங்கு மற்றும் பல்லுயிர் ஆராய்ச்சியாளர்களால் தயாரிக்கப்பட்ட உயிரினங்களின் எண்ணிக்கை தரவுகளின் பட்டியலின் அடிப்படையில் உலகில் அதிக எண்ணிக்கையில் பதிவு செய்யப்பட்ட பாம்பு இனங்களை கொண்ட முதல் 10 நாடுகளை பார்க்கலாம். இதில் முதலாவதா இருப்பது மெக்சிகோ. சுமார் 438 பதிவு செய்யப்பட்ட பாம்பு இனங்களுடன் மெக்சிகோ உலகில் முதலிடம் வகிக்கிறது. அதனுடைய பரந்த நிலப்பரப்புகளால் இந்த பன்முகத்தன்மை சாத்தியமாகி உள்ளது. வறண்ட பாலைவனங்கள், திறந்த புல்வெளிகள், அடர்ந்த வெப்பமண்டல காடுகள் மற்றும் நீண்ட கடற்கரைகள் வரை இந்த மாறுபட்ட வாழ்விடங்கள் பாம்புகள் அதிகமாக வளர சிறந்த சூழலை உருவாக்குகின்றன. மெக்சிகோவில் ரேட்டில் ஸ்னேக்ஸ், விரியன் பாம்புகள், பவள பாம்புகள், கடல் பாம்புகள் மற்றும் பல இன பாம்புகளை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கலவையான உயிரினங்களின் தாயகமாக உள்ளது. இரண்டாவதாக இருப்பது பிரேசில். சுமார் 420 ஆவணப்படுத்தப்பட்ட பாம்பு இனங்களுடன் பிரேசில் 2வது இடத்தில் உள்ளது. இது உலகின் மிகவும் பாம்பு வளம் நிறைந்த நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. உண்மையில் பாம்பினங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பிரேசில் மிகப்பெரிய பாம்பு பன்முகத்தன்மையை கொண்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் இனப்பெருக்கம் மற்றும் உயிர் வாழ்வதற்கு உகந்த சூழலை வழங்கும் பரந்த சூழலியல் வளம் நிறைந்த அமேசான் மலைக்காடுகள். அனகோண்டா, போவா கன்ஸ்ட்ரக்டர், எமரால்ட் ட்ரீ போவா போன்ற விஷமற்ற ராட்சத பாம்புகள் இங்கு அதிகம் வாழ்கின்றன. இதோடு ஃபெரிடிலேண்ட்ஸ் மற்றும் பவள பாம்புகள் போன்ற அதிக விஷத்தன்மை கொண்ட இனங்களும் இங்கு காணப்படுகின்றன. 3வது இடத்தில் இருப்பது இந்தோனேஷியா. இந்தோனேஷியா ஆயிரக்கணக்கான தீவுகளில் பரவியுள்ள 376 பாம்பு இனங்களின் தாயகமாக திகழ்கிறது. வெப்பமண்டல மழைக்காடுகள், சதுப்பு நில காடுகள் மற்றும் எரிமலை பகுதிகள் ஆகியவை இணைந்து பாம்புகள் செழித்து வளர்வதற்கு ஏற்ற ஒரு வாழ்விடத்தை இங்கு உருவாக்குகின்றன. இந்த தீவு கூட்டம் பல்வேறு நிலவாழ் மற்றும் கடல்வாழ் பாம்பு இனங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது. 4வதா இந்தியா. இந்தியாவில் 305 பாம்பு இனங்கள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இமயமலையின் அடிவாரங்கள் முதல் பாலைவனங்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் மழைக்காடுகள் வரையிலான இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட சூழல் அமைப்புகளுக்கு சான்றாக அமைகிறது. பல பாம்புகள் விஷமற்றவையாக இருந்தாலும் இந்தியாவில் விஷத்தன்மை கொண்ட பாம்பு இனங்களும் வாழ்கிறது. அதில் சாஸ்கேல்டு வைப்பர் எனப்படும் சுருட்டை விரியன் குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் மனித உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதில் இதுவே மிகவும் ஆபத்தான பாம்பாக கருதப்படுகிறது. 5வதா கொலம்பியா. கொலம்பியா உலகின் அதிகபட்ச பல்லுயிர் பெருக்கம் கொண்ட நாடுகளில் ஒன்று. இங்கு 301 அறியப்பட்ட பாம்பு இனங்கள் வாழ்கின்றன. மத்திய மற்றும் தென் அமெரிக்காவிற்கு இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ளதால் இங்குள்ள மழைக்காடுகளும் உயர்நில பகுதிகளும் பல்வேறு ஊர்வன இனங்கள் செழித்து வாழ்வதற்கு ஏற்ற சூழலை வழங்குகின்றன. 6வதா சீனா. சீனாவில் 246 பாம்பு இனங்கள் வாழ்கின்றன. இவை காடுகள், புல்வெளிகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் துணை வெப்பமண்டல பகுதிகளில் பரவியுள்ளன. சீனாவின் அதிக பரப்பளவு மற்றும் மாறுபட்ட தட்பவெப்ப நிலையின் காரணமாக தாழ்நில பகுதிகள் முதல் மலைப்பகுதிகள் வரை பல்வேறு வகையான பாம்புகள் இங்கு வாழ முடிகிறது. 7வதா ஈக்வடார். பரப்பளவில் ஒப்பீட்டளவில் சிறிய நாடாக இருந்தாலும் ஈக்வடாரில் 241 பாம்பு இனங்கள் காணப்படுகின்றன. உயிரின வளம் நிறைந்த அமேசான் வடிநிலம், ஆண்டியன் மலைச்சரிவுகள் மற்றும் கடலோர பகுதிகள் ஆகிய மூன்றும் இங்குள்ள அதிக எண்ணிக்கையிலான பாம்பு இனங்களுக்கு முக்கிய காரணமாக அமைகின்றன. இதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட பரப்பளவிற்குள் அதிகபட்ச ஊர்வன இனங்களை கொண்ட நாடுகளில் ஒன்றாக ஈக்வடார் திகழ்கிறது. 8வதா வியட்நாம். அடர்ந்த காடுகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் வெப்பமண்டல தட்பவெப்ப நிலையை கொண்ட வியட்நாம் 226 பாம்பு இனங்களின் தாயகமாக விளங்குகிறது. இங்குள்ள செழுமையான பல்லுயிர் பெருக்கத்தின் காரணமாக தென்கிழக்காசிய பிராந்தியத்தில் ஊர்வன இனங்களுக்கான முதன்மையான வாழ்விடங்களில் ஒன்றாக வியட்நாம் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. 9வதா மலேசியா. மலேசியாவில் 216 அறியப்பட்ட பாம்பு இனங்கள் வாழ்கின்றன. இவற்றுள் பல இனங்கள் அங்குள்ள மழைக்காடுகளிலும் கடலோர வாழ்விடங்களிலும் வசிக்கின்றன. மலேசிய தீபகற்பம் மற்றும் போர்னியோ ஆகிய பகுதிகள் இங்குள்ள பாம்பு இன பன்முகத்தன்மையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 10வதா ஆஸ்திரேலியா. 215 பாம்பு இனங்களை கொண்டுள்ளது ஆஸ்திரேலியா. இங்குள்ள எல்லா பாம்புகளும் மனிதர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நச்சுத்தன்மை வாய்ந்தவை அல்ல. ஆஸ்திரேலியா புவியியல் ரீதியாக பெருமளவில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக வேறெங்கும் காணப்படாத தனித்துவமான பரிணாம வழிமுறைகள் இங்கு உருவாகியுள்ளன. பல வித்தியாசமான பாம்பு இனங்களும் இங்கு உள்ளது.